என்னடா வியாபாரம் பண்ற கடையை குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கொட்டுறதுக்கு. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் கொசுவும் தெரியுது. புளிய வண்டி அரைச்சி டீ போடுறது நீ ஊருக்குள்ள சொல்லிவிடுவேண்டி. ஆஹா, மேல்ட்ட 5000 ரூபாய் கை நீட்டி வாங்கினது தப்பாவுல போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளவு போட்டு விட்டுருக்குமோ? டேய், என்னடா எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானடா? திருக்குறள்ல சாலமே பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தான்டா. கொண்டா. கே 3 யூ இந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய், தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா. அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன புரியுதா இல்லையா? ஆனா என்ன, உங்களுக்கு தான் தெரியாது இல்லண்ணே, படிச்ச பொண்ணு போகுது, அதுகிட்ட கேளுங்க. டேய், என்னென்ன வம்புல கொடுத்து விட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு படிக்கிற பிள்ளை, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண. போனேன். நீங்க எதுவும் நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்களோ, தேரெழுத்து தெருவுல விடாம விட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகு அலங்கோலமாக போறேன். நான் இன்னும் அசைன்மெண்ட் எழுதி முடிக்கலடி. நானே இப்ப கையில என்ன வேற ஒண்ணும் இல்லம்மா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவே. ஒண்ணுமில்லனே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாப்ள. அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணே வெயில்ல இருப்பாரு இருக்கு, அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாருனே, இங்க சூசுப்பரிய எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து தின்னேன்னு வச்சுக்க, அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். கொஞ்சம் வெளியே வாங்கல. என்னம்மா உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? என்னம்மா சொல்ற? என்னம்மா ஐல வின் லெட்டர் கொடுத்திருக்கீங்க. இருங்க, நான் என் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. இருமா, ஆவுனா மாமா மாமான்னு அவசரப்படுற. நான் அவனை கூட படிக்கல, இந்த லெட்டரை சேரா பையதையும் கொடுத்தேன். இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அடிக்க வாரா, அவ லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். டேய், எங்கடா போன அந்த அழகு? ஏய், என்னடா மாப்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது இல்லடா மாப்ள, அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குடா. அதான். அண்ணே, ஏனே லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா, என் மேல என்ன அப்படி அக்கறை? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற நான் வேறயா? அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணும் சொல்லவுமே திட்டுனா, இவன் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லவும் சிரிச்சா. இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கே செட்டில் ஆயிருவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழிய பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். சரிண்ணே, எனக்கு அர்த்தம் தெரியல மாமா, நான் படிக்கிற காலேஜ்ல டீச்சர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் மாமான்னு சொன்னுச்சு. டேய் மாப்ள, எனக்கு பயமா இருக்குடா. சும்மா பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய், அப்படி என்னடா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்ல. டேய், கேக்குறடா? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சும்மாதான்டா கேட்டு. அது ஏண்டா, இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எழுக கூட தாண்டி எவன்னு பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா, அந்த பயல வெட்டி பயல கடையில உட்கார வைக்க கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை நாட்டி சொல்றது? எனக்கு பயமா தாண்டா இருக்கு. உள்ள போடா. ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதே நானா இருந்தா அந்த 2 பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து 2 நாளையில 2 பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. இவ்வளவு கோவக்காரனாவல மாறிட்டேன். இந்தடா வைத்து போன முறுக்கு. ஆத்தாடி. வரேன். நில்லு. என்ன? அவன் பின்னாடி சுத்துறான்,
நான் ஏன் அவன் பின்னாடி சுத்துறேன் தெரியுமா? தெரியாது. எல்லாம் உனக்காக தான் செல்லம். என்ன மவனை ஓவரா பேசினா முடிய கொளுத்தி விட்டுருவேன். முடிய பத்தில நீ பேசக்கூடாது புச்சுமா. மஞ்ச காமாலை வந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு கண்கள் என்ன பாட்டு கேக்குதா? பாட்டு பிச்சு விடுவேன் பிச்சு. உன்னெல்லாம் ஈரேஜ் ஃபீல் பண்ணேன் பாரு. சேம் பிளட் பிரேக்கு இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணடா. விர்ற 100 ரூபா இருக்கு. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு ஆ? ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிறிஸ்டல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கொடு. கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திட்டு காலைல தாரே. அப்பப்பா என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. அண்ணா ஒரு விஷயம் சொல்றேனே. என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய் என்கிட்டே வா. அண்ணே பழக்க வழக்க வேற, தொழில் வேறனே. டேய் நீ என்னமோ அம்பானி கிட்ட வேலை பார்க்கறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய் என்னடா இதுக்கு போய் அட கோச்சுக்கிட்டு? போங்கண்ணே. வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேரா போலீஸ் பிடிச்சு பேசினேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சுச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட்டு. இத வேற தெரியாம திருடி தின்னு டருன்னு போகுது. இப்படி போகுது. டேய் மானத்தை வாங்காத. அதை விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பம் இருக்குனே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேராவை இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கையிலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனான். கையிலோடைய அப்பாவா? ஆத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய் உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்துறோம். அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியே? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்லனே மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு. முதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. என்ன பண்ற தீட்டு போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். அப்ப பேசா புடவை வாங்கிட்டு போடா. புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குது. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க எப்படி இருக்கு. பாரு ரெட்டா பாரு. இங்க பாருங்க,
காரக்குடி பட்டு சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல இந்த இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மன மணக்கு வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு. அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்டா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க பாருல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. ஓய் உக்கர களவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம்.